வாட்டர் வாரியர் அந்த கலெக்டர் கூட்டத்தில் சொல்றாரு, நான் தென் மாவட்டங்கள் முழுவதும் பயணம் செஞ்சதில்ல உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். குளத்துல ஏரியில தண்ணி இல்லை, அதனால விவசாயம் இல்லை, ஒழுக்கம் கெட்டு போயிருச்சு. விவசாயம் பார்த்தவங்கலாம் வேற தொழிலுக்கு போயிட்டாங்க. இந்த உலகத்துல மழைநீர் மட்டும் இல்லைனா ஒழுக்கமே கெட்டு போயிருன்றத அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் ஒரு முடிவெடுத்தேன், என்னுடைய வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு எங்க அப்பா விட்டா விவசாயம் மாதிரி யாரும் விட்டுறக்கூடாதுன்னு, நீர்நிலையை மீட்டெடுக்கணும், விவசாயத்தை காக்கணும்னு ஒரு குழு அமைச்சு இதுவரை 250க்கு மேற்பட்ட நீர்நிலையை தமிழ்நாடு, இந்தியா, ஏன் வெளிநாட்டுல கூட நீர்நிலையை மீட்டெடுத்திருக்கோம். இப்போ இந்த கூட்டத்தில் கூட சொல்றேன், எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நீர்நிலையை மீட்டெடுப்போம், ஒழுக்கமான விவசாயத்தை உருவாக்குவோம். நான் எப்பவும் ஒன்று சொல்லுவேன், இப்போவும் அதான் சொல்கிறேன், நீரின்றி அமையாது உலகு, நீர்நிலை இன்றி அமையாது நீர் அப்படின்னு அந்த கூட்டத்தில் சொல்லி முடிக்கிறாரு வாட்டர் வாரியர் நிமல் ராகவன் அவர்கள். இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, இந்த உலகத்தில் மட்டும் மழை இல்லாமல் போயிடுச்சுன்னா மனுஷன் வாழ்க்கை ஒழுக்கம் இல்லாமல் போயிடும். எப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த உலகத்தில் நீர் இல்லைனா வாழ முடியாது. அதே போல் மழை இல்லைனா இந்த உலகத்தில் ஒழுக்கமும் இருக்காது. இந்த கதையின் திருக்குறள் என்னன்னா, நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. வான் சிறப்பு அதிகாரம் என்ன சொல்ல வருதுன்னா, நீர் இன்றியமையாத ஒன்று. அது மட்டும் இல்லைனா எந்த உயிரும் எந்த வளமும் எந்த ஒழுக்கமும் நிலைத்து வாழாது. அதை தான் இந்த அதிகாரம் வலியுறுத்துது. நீத்தார் பெருமையின் அத்தியாயத்தின் திருக்குறள் கதையில தெரிஞ்சுக்க அடுத்த கதைக்கு காத்திருங்க. மழை இல்லைனா தானம் தவம் செய்ய முடியாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்கதையை போய் பாருங்க. திருக்குறள் பற்றிய கதைகளை தெரிஞ்சுக்க என்னைய ஃபாலோ பண்ணுங்க.